அழகாஸ் நான் உங்களுடைய விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 44 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீசன் 3யோட ஃபைனல் எபிசோட். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சாந்தினா உங்களால் முடிய சாப்பிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கன் ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த சீசன் 3யோட ஃபைனல் எபிசோட் வந்து ரொம்ப கூஸ்பமாக இருக்கும். எல்லாமே என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்லாவே பண்ணி போட்டிருப்பேன். உங்களுடைய வருத்தம் எனக்கு நல்லாவே புரியுது. ஏன்டா நீ வீடியோ லென்த்தாக போடாமல் கம்மியாக போட்டுருக்கேன்னு. எனக்கும் பர்சனலாக வேலைகள் இருக்குது. நான் எவ்வளவோ சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. திரும்ப நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கொஞ்சமாச்சும் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நிலைமையை புரிஞ்சுக்கின்னு ஒரு சில பேர் எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுறீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்பவும் நன்றி. இப்போ நானுமே ஒரு ஆடியன்ஸான இருந்தேன்னா வீடியோ வந்து அசால்ட்டாக உட்காந்து பார்த்துடுவேன். ஒரே நல்ல ஒரு எவ்வளோ வீடியோனாலும் பார்த்துடலாம். பட் ஆனால் ஒரு யூடியூபராக இருந்து இந்த இடத்துல மேக் பண்ணும்போது ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு தான் பண்ணுறாங்க, அவங்களுடைய பர்சனல் வேலைகள்லாம் விட்டுட்டு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணுவீங்க நம்புறேன். எனக்குமே வேலை இருக்குது தான், ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நான் ஒன்றுமே போட்டுட்டு இருக்கேன். என்னுடைய நிலைமை புரிஞ்சுப்பீங்க நம்புறேன். சரி வாங்க நம்ம கற்றுக்கொள்ள போகலாமா? இப்போ எந்த எபிசோடில் ஹீரோவும் முதல்ல யாரா நீங்களாம் எங்கேந்திரம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க வேலைலாம், நீ ஹை செல்ஃபான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை பார்த்து கேட்குறான். அதிகப்படியிலான எண்ணிக்கையில் இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே நான் இதுக்கு முன்னாடி ஃபீல் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருமே உன்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸா, மார்ச் ஆஃப் தி ஷேடோஸ். எதுக்காக நீயே நேரடியாக வராம உன்னுடைய கேங்க சேர்ந்தவங்களை ஒவ்வொரு ஆளுக்கு போட்டு எதனா ஒரு பிரச்சனை வந்தால் இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து தடுக்க பார்க்குறடாம் அப்படின்ற மாதிரி கோவத்தில் அவனும் கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் இவனை பார்த்துட்டு இந்த பயப்பள்ளியை பார்த்தா நமக்கு பார்காவை தான் ஞாபகம் வருது. அவனை ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டப்படுச்சிடப்பா. அந்த பையன் என்ன பண்றானோ அவனை பார்க்கவே ஃபன்னியா வரைஞ்சி வச்சிருக்கானுங்க. ஹீரோவை இந்த மாதிரி யோசிச்சுட்டு ஒன்னுத்துக்கு உதவாதவனுங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றா. எதுக்காக எங்களுடைய வழியில நீ குறுக்கிடுற? நீயும் ஒரு மானச்சு தானே, நாங்க எங்களுடைய வேலையை தான் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கோம். சரி நீ குறுக்கிடுற, உன் கதையை நான் இந்த இடத்துல முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்து யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுடைய ஐஸ் பவரை பயன்படுத்தி அவனை அப்படியே ஒரே வைக்கலாம் பார்க்க. டக்குன்னு ஹீரோ அந்த இடத்துல ஜம்ப் பண்ணவும் பார்த்தா அவனோட கை மட்டும் அப்படியே உறைஞ்சிட்டு இருக்கு கையில. ஓ இவன் ஒரு மேஜிக் டைப் யூசரா? எவனா இருந்தா எனக்கு என்னடா கவலை, எவனா இருந்தாலுமே இந்த இதுல போட்டு தள்ளுவேன், ஈவன் என்ன படிச்சவனா இருந்தாலும் சரி அப்படின்னு ஹீரோவும் தன்னுடைய டாஜரை வெளியெடுக்கிறான். எடுத்து எல்லா ஐஸும் உடைய ஹீரோ வந்ததுல இருந்து அவனை பார்க்க அவனும் எனக்கு என்னுடைய வேலையை கிடைக்கிறதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க, எனக்கு உன் கூட இந்த இடத்துல ஃபைட் பண்ணணும்லாம் இப்போ ஆசை இல்லை, அதனால என்னோட வழியில குறுக்கிடாத. என்னது நான் குறுக்கிறேனா? எங்க பாரு, ஒன்னு என்ன தடுக்க போறியா இல்ல அந்த ஹியூமனை நீ காப்பாத்த போறியா? எந்த ஹியூமனு அப்படின்னு அந்த இடத்துல பார்த்துட்டு ஹியூமன் சொல்றான். ஒருவேளை சேர்மேன சொல்றானோ? அவன் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் சேர்மனோட இதயம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவும் ஹோலா இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். நான் ஆல்ரெடி சாவர நிலைமையில அவர் அந்த இடத்துல முட்டி போட்டு கிடக்க ஹீரோ இதை பார்த்துட்டு செம்ம காண்டாயிரான். இதே இடத்துல இருந்து உனக்கு 2 சாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த ஐ செல்ஃபும் அந்த இடத்துல இருந்து அவனுடைய அட்டக்கை வந்து சேர்மனை நோக்கி ஒன்னு அனுப்பேன். இப்போ ஒன்னுக்கு எதிரா 2 விஷயம் காத்துட்டு இருக்கு. ஒன்னு எனக்கு எதிராக செயல்பட போறியா இல்ல உன்னுடைய நண்பனை காப்பாத்த போறியா அப்படின்னு சொல்ல அந்த அட்டாக்கு அவனை நோக்கி போயிட்டு இருக்கு. ஹீரோவும் அத்தாரிட்டி ஆஃப் தி ரூலரை பயன்படுத்த அது எல்லாத்தையுமே அது ஈஸியா தடுத்து அந்த அட்டாக்கும் அப்படியே தாண்டி போயிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அது மேல ஒரு ஆன்டிக் மேஜிக்கை வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால அவனுடைய ரூரல் எல்லாமே அப்படியே ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது. அடடா அது ஒர்க் ஆகல, ஒன்னால எதுவுமே பண்ண முடியாது மானார்ச் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே ஹீரோவும் அந்த இடத்துல இருந்து செம்ம வேகமா அவனை போயிட்டு பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய வெப்பனை தூக்கி விசிறடிக்க அது போற வேகத்துல அந்த இடத்துல அந்த வெப்பனை தாண்டி இருக்க ஹீரோ டக்குன்னு அந்த வெப்பன் இருக்க இடத்துல டெலிபோர்ட் ஆகிறான். அந்த அட்டாக்கும் இப்போ அவர் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க ஹீரோ டக்குன்னு நடுவில் பூந்து அதை உடச்சி விட்டுறான் தன்னோட பவர்ஸை பயன்படுத்தி. அது வேற இடத்துல போய் அட்டாக் நடக்க அது பயங்கரமான வெடி விபத்து அந்த இடத்துல பண்ண. இன்னொரு பக்கம் ஹீரோ இவனை பார்த்து முறைக்கிறான். ஆனா அந்த எல்ஃபோ அந்த இடத்துல ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணிட்டு கிளம்புன பார்க்க ஹீரோ தன்னுடைய மொத்த வெப்பன்ஸும் வெளியே எடுக்கிறான். ஹீரோவும் டாஜர் ரஷ்ன்னு சொல்லிட்டு அட்டாக் பயன்படுத்த அந்த ஸ்கில் இல்ல பயன்படுத்துற அடுத்த விஷயமே அவன் டக்குன்னு அந்த இடத்துல தப்பிக்கலான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வெப்பன் மட்டும் அவனுடைய உடம்புல அப்படியே கொத்திக்குது. அந்த வெப்பன் வேற எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோ சீசன் 1ல முறையா எடுத்த அந்த நைஃப் தான். அதாவது அந்த பாம்பை கொல்லும் போது கிடைச்ச அந்த கத்தியை தான் இப்போ அந்த உடம்புல குத்திருக்கோம். அதோட அவன் அந்த இடத்துல இருந்து அப்படி கிளம்புறான். என்னடா இப்ப என்ன அட்டாக் பண்ணிடுன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா நான் திரும்ப வருவேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், எங்களை எப்படி எதிர்த்தாலுமே உங்களை நாங்க சும்மா விட மாட்டோம்டா, நான் தான் மார்ச் ஆஃப் தி ஃப்ராஸ்ட், நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன்னோட உயிரை நாங்க எடுப்போம். என்னடா பாக்குற அந்த இடத்துல கொண்டு போட்டு வச்சிருக்கனே, முடிஞ்சா அவனை கூட நீ உன்னுடைய ஷேடோ ஆர்மியில சேர்த்துக்கோ, எனக்கு பிரச்சனை கிடையாது, என்னுடைய கிஃப்டா நினைச்சு கூட அந்த மாதிரி பண்ணு, உனக்கு எவ்வளவு தெரிந்து இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு பார்க்க. அதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல கிளம்ப. அடடா இவங்கிட்ட பேசுற நேரத்துல இவர் கவனிக்காம விட்டுட்டுமே இவர் இப்போ என்ன நிலைமையில இருக்காரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அந்த இடத்துல அவர்கிட்ட போய் பார்க்க. இப்போதைக்கு நான் எதனா ஏலிங் போஷனை பயன்படுத்துறேன், பெரோ சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு ஹீரோ கத்த. அவன் கத்து நடத்தின விஷயமே அந்த இடத்துக்கு பெரோ டக்குன்னு வேகமா வரான். மாஸ்டர் என்ன கூப்பிட்டீங்களா சொல்லிட்டு அவனு வரேன். உடனே இவரை குணமாக்கடா, இவர் உயிர் பழிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு
ஹீரோவை பார்த்துட்டு இருக்க பெரு ஓனர் பக்கம் அவருக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கான் பயங்கரமா. மை கிங் என்ன மன்னிச்சிருங்க, இவர் மேல அந்த ஹீலிங் ஒர்க் ஆகல. அப்புறம் பார்த்தா ஹீரோ போய் யோசிக்கிறான், ஒருவேளை ஹோலி வாட்டர் ஆஃப் லைஃபை பயன்படுத்தலாம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டே இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா சேர்மனும் வேணான்றாரு. ப்ளீஸ் இதை பண்ணாத சஞ்சின்வோ, நீ என்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வாந்தினா, உனக்கு நான் ரொம்பவும் நன்றி சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க, உடனடியாக இந்த இதுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு உனக்கு கூட்டிட்டு போறேன். இவன் பண்ண மிகப்பெரிய தப்பே, இவர் பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்த டைலாக்ஸ் எல்லாம் தேவையில்லாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருந்தா இன்னத்துக்கு எதனா ஒண்ணு பண்ணி காப்பாத்திருக்கலாம். பட் என்ன பண்றது, அவரும் எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம் கடந்துருச்சு, என்னோட பாடியில மிகப்பெரிய அட்டாக் நடத்திருக்குன்றதுனால என்னால இதுக்கப்புறம் உயிர் பழக்க முடியாது. எப்படி இருந்தாலும் இன்னும் 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துல சாக்க வேண்டியவன். இப்போ ஒரு விஷயத்தினால செத்து போறேன். பட் இத்தனை நாளா நான் சந்தேகத்துல இருந்த அந்த கேள்விக்கான பதில் இப்ப கிடைச்சிருச்சு. இவங்க எல்லாரும் ஒரு குரூப்பா தான் செயல்படுறானுங்க. ரிமைனிங் இன்னும் பல பேரை கொல்ல போறாங்கன்றது நல்லாவே தெரியுது. அதனால நீ முடிஞ்ச அளவுக்கு தயாராரு. சேர்மரும் இரும்பு சேர்மன், ஏன் ரொம்பவும் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்போ நீ எனக்காக வந்திருக்க சஞ்சின்பு, நான் ரொம்பவும் அதுக்காக நான் உனக்கு கடன்பட்டிருக்கேன். உன்னுடைய பவருக்கு ஈடு என்ன இல்லை. ரொம்பவும் நன்றி ஜீசஸ். கேட் அண்ட் டஞ்சன்ஸ் எல்லாத்தையுமே இத்தனாலா பராமரிச்சுன்னு வந்து எங்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு நாள் வரப்போற எந்த ஒரு சாவா இருந்தாலும் அது ஏத்துன்னு தான் நம்ம போகணும். அதனால இந்த மொமெண்ட்ல நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போற சஞ்சின்பு, எந்த ஒரு ரீசனுக்காகவும் உன்னோட சாய்ஸை வந்து மாத்திக்காத. நீ ஒரே சைடு நிலையா இருக்க பாரு. என்னுடைய முக்கியமான ரெக்வஸ்ட் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. தயவு செஞ்சு எந்த காலத்திலயும் எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் நம்ம ஹியூமன்ஸுக்கு எதிராக நீ மாறிடாத. ஏன்னா நம்ம மனித குலத்தோடைய கடைசி நம்பிக்கையா நீ தான் இந்த இடத்துல இருக்க. உன்னை விட்ட இந்த இடத்துல வேற யாரும் கிடையாது. அதனாலதான் ஹியூமன் சைட்ல நீ மட்டும் தான் பலம் வாய்ந்தவனா இருக்கிறதுனால நீ கண்டிப்பா தேவை. நீ ஏன் இந்த ஹியூமன் சைடை விட்டு போயிட்டினா இதை யாராலையும் காப்பாற்ற முடியாது. தயவு செஞ்சு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மாறிடாதுன்னு. என்னோட வாழ்நாள்லயே நான் இந்த அளவுக்கு இளமை வயசுலயே அதிகப்படியான பவர்ஸ் கொண்டு இந்த மாதிரியான வேலைகள் செஞ்ச ஹண்டர்ஸ்னா நான் உன்னதான் சொல்லுவேன். என்னையும் மீறி நான் எதனா தப்பா சொல்லியிருந்தாலோ இல்லைன்னா உன் மனசை காயப்படுத்துற மாதிரி எதனா சொல்லியிருந்தாலோ எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்னு மாதிரியான யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். எக்காரணத்தை கொண்டும் நம்மளுடைய வேர்ல்டை விட்டோ நம்ம கண்ட்ரியை விட்டோ நீ போயிடாத. உண்மையிலே சொல்றேன், என்னோட சாவுல இப்போ நான் வாழ்நாள்ல பார்த்ததுலேயே பெஸ்ட் மொமெண்ட்னா இது மட்டும்தான். அதுவும் நான் உன்னை பார்த்தது. இன்னொரு வாழ்க்கை கிடைச்சா நல்லா தான் இருந்திருக்கும். பட் விதி என்ன முடிவு பண்ணதோ அதன்படி தான் நம்ம நடத்துக்கணும். இந்த இடத்துல எதையும் மாற்ற முடியாது. ரொம்பவும் நன்றி சஞ்சின்வோ அப்படின்னு அவரும் அந்த இடத்துல அப்படியே செத்து போறாரு. ஹீரோ இதை பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சோகமாயிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல இருக்க கிறிஸ்டல்ஸ் அப்புறம் கண்ணாடி எல்லாமே உடஞ்சி அப்படியே செதறதுங்க. அவனும் சோகமா இருக்க. மிகப்பெரிய துக்கமான சம்பவம் நடந்ததுனால இப்போ மழையும் நல்லா ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஹெட்லைன்டா மறுநாளே நிறைய நியூஸ் பரவிட்டு இருக்கு. இரண்டாம் பாலுதான் இறந்துட்டால. அதனால ஹெட்லைன் நியூஸா இப்போ பிரசல்ஸோடைய கிரேட்டஸ்ட் ஹண்டரா இருக்கிற ஜானஸ் சொல்ற ஒரு ஹண்டர் வந்து இறந்த ஒரு சடலமா ஒரு ரிவர் கிட்ட கண்டுபிடிச்சிருக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு கூடவே கொரியன் ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்த சேர்மன் கோ அவர்கள் வந்து மோசமான நிலைமையில கொலை பண்ணப்பட்டிருக்காரு. இதனோட விளைவா சஞ்சின்பு இந்த இடத்த விட்டு திரும்பிய கொரியாவை நோக்கி கிளம்புறாரு. கிறிஸ்டபர் ரெய்டு, கிரேட் ஹண்டர் ஜோனர்ஸ், அப்புறம் கோ கோங்கி சேர்மன் ஆஃப் தி கொரியன் ஹண்டர் அசோசியேஷன், உலகத்தோட முக்கியமான ஹண்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் இந்த வேர்ல்டை விட்டு மறைஞ்சிட்டு இருக்காங்க. இதனால பேனிக்கான மோசமான விளைவுகள் இந்த இடத்துல நிலவிட்டு இருக்கு. மீடியால இதை பத்தின தகவல்கள் ரொம்ப பரவலா பரவிட்டு இருக்கு. இப்ப எல்லாருக்குமே ரொம்ப பதட்டமா இருக்கும். ஏன்னா முக்கியமான ஹண்டர்ஸ் எல்லாருமே அவனுக்கு ஒண்ணு போட்டு வந்துட்டு இருக்கிறதுனால. இன்னொரு பக்கம் நம்ம சேர்மன் கோக்கு ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க. மழை ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு. அந்த மழையில ஹீரோவும் கூட நின்றுட்டே இருக்கான். பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோவும் மிஸ்டர் ஓ ஜாங் சீல் நல்லா தானே இருக்கேன், என்னை மன்னிச்சுட்டு டியர் ஹண்டர், நான் நல்லா தான் இருக்கேன். என்னோட சுயநிலையில நான் இல்லை. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஒரு மாஸ்டர் என்னுடைய சேர்மனை கொன்னுடுச்சு. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய பவருக்கு ஈடு என்ன இல்லைன்றது நான் இத்தனை நாள் நினைச்சிருந்தேன். பட் என்ன இருந்தாலும் அவருடைய வயசானன்ற ஒரு காரணத்தினால அவர் செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். நீ சொல்ற சரிதான், இது எல்லாமே நடந்துருச்சு. முடிஞ்ச கதையை பத்தி நம்ம பேசுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. பட் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நடக்க போது பத்தி தான் பேசணும். ஃபியூச்சர்ல வரப்போற ஆபத்தை பத்தி நான் ஃபீல் பண்ணல. இப்ப ரியல் ஃபீலிங்கே நேத்து நடந்த அந்த சம்பவம் தான். நான் யூஎஸ்ஏல இருக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னார் தெரியுமா? அது என்னன்னா, என்ன நடந்தாலும் நீ யூஎஸ்ஏ விட்டு வரக்கூடாது இந்த இடத்துக்கு, நீ அதே இடத்துல பாதுகாப்பா இருன்னு சொல்லியிருந்தாரு. எந்த ஒரு சூழ்நிலையுமே அவர் மத்தவங்களை பத்தி பாதுகாப்பா யோசிப்பாரு அப்படின்னு கோ உணர்வுக்கு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். மழையில நினைச்சுக்கினே. ஹீரோவும் ரொம்பவும் நன்றி சஞ்சின்வோ, கடைசி நிமிஷத்துலயாச்சும் அவருக்காக போயிட்டு உதவி பண்ணியே. இல்ல நானே அவரை கொன்னுட்டேன்னு நினைக்கிறேன். என்னால காப்பாத்த முடியல. என்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருந்தோ என்ன பிரயோஜனம்? ஒரு முக்கியமான ஆளை என்னால காப்பாற்ற முடியலையே. அந்த மான்ஸ்டர் அவளை கொல்லல, நான் தான் உண்மையிலே கொண்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது சஞ்சின்பு.
இருந்தாலும் ரொம்பவும் நன்றி நீ உதவி பண்ணதுக்கு. ஹீரோவும் அழுவுறான், அவனே அழுவ ஆரம்பிக்கிறான் இவருடைய இழப்பை பார்த்துட்டு. அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், சரி எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் வர சொல்லு, முக்கியமான விஷயத்த பேசிட்டோம். அதுக்கப்புறம் சேர்மன் கோ இறந்த பிறகு அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வர வச்சு ஒரு முக்கியமான பிரின்ஸ் கான்ஃபரன்ஸ்ல ஹீரோவும் உண்மையை போட்டு உடைக்கிறான். மான்சஸ் வெரி ஹை இன்டெலிஜென்ட்டா இருக்குது, எல்லாமே நம்ம உலகத்துல இருக்கிற கிளாஸ் லெவல் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணி கொண்டுட்டு இருக்குங்க. ஸ்ட்ராங்கரா இருக்கிற நிறைய ஹண்டர்ஸ் இன்னமும் வெளியே நீங்க இருக்கீங்க, உங்க எல்லாரும் பத்திரமா நாங்க பாத்துக்கணும். கண்டிப்பா உங்களையும் தேடி கொடுறதுக்காக வருவாங்க. எனது மான்ஸ்டர் குளோனிங் பண்ணுதா? அதுக்கான அர்த்தம் என்ன சொல்றீங்க? அப்பனா சேர்மன் இறந்ததுக்கான காரணமே மான்ஸ்டர் தானா? ஆமா, மான்ஸ்டர் ஸ்பெஷலைஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளாக்கிங் ஓப்பன் ஸ்பேஸ் மேஜிக்கா பயன்படுத்தி அவங்க சரௌண்டிங்ல இருக்கிற எந்த ஒரு இடத்தையா இருந்தாலும் அவங்க ஐசோலேட் பண்ணி அவங்க கொல்ல வந்த ஆளுங்களை ஈஸியா கொண்டுறாங்க. நான் இந்த இடத்துல முக்கியமான விஷயத்த சொல்ல விரும்புறேன். இந்த இடத்துல நீங்க உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹண்டர்ஸ் யாரா இருந்தாலும் உடனடியே எனக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆபத்துனா எனக்கு கால் பண்ணீங்கன்னா அதுவே எனக்கு போதும். ஹீரோவும் கண்டிப்பா திரும்ப வருவானுங்க, ஆனா இந்த முறை நான் தயாரா இருப்பேன். எத்தனை பேர் வருவானுங்கன்றது எனக்கு தெரியாது. உலகத்துல இருக்கிற எல்லா விதமான ஹண்டர்ஸ்க்கும் நான் ஒரு தகவலை கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா ப்ளீஸ் கொரியன் ஹண்டர் அசோசியேஷன் சார்பா எனக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாநாட்சோடைய பேட்டில் இப்போ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்த லைக் அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம்போல இந்த எபிசோட பிரமாதமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரும் ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே லைக் போட்டு கமெண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் போடுங்க. சரிங்க, சமயத்தோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.